வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. நம்மளுடைய சேனல்ல C# டுட்டோரியல் வீடியோ சீரீஸ்ல ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோஸ்லாம் நான் ஸ்ட்ரிங்கோடைய பேசிக் ஆபரேஷனான கன்காடினேஷன், இன்டர்போலேஷன், ஃபார்மட்ஸ், ஸ்பிளிட், ரீப்ளேஸ் இந்த மாதிரி நிறைய பேசிக் ஆபரேஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பார்ட் 3 வீடியோவில் இதுவரைக்கும் கவர் பண்ணாத ஃப்ரீக்வெண்டாக யூஸ் பண்ணக்கூடிய இன்னும் ஒரு 5 ஸ்ட்ரிங் ஆபரேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இன்சர்ட் மெத்தட். ஸோ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இன்னொரு வார்த்தையை நான் இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த இன்சர்ட் மெத்தட் யூஸ் ஆகுது. இதனுடைய சின்டாக்ஸ் வந்து வெரி சிம்பிள். ஸ்ட்ரிங் டாட் இன்சர்ட் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துட்டு அதில் 2 பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணணும். ஒன்று ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், இன்னொன்று வந்து எந்த ஸ்ட்ரிங். ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்னா எந்த பர்டிகுலர் பிளேஸில் நான் இன்சர்ட் பண்ணணும், என்ன வார்த்தையை இன்சர்ட் பண்ணணுங்கிறத செகண்ட் பேராமீட்டரில் தரணும். ஸோ உதாரணத்துக்கு இந்த சாம்பிள் கோடு பாருங்க. ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இதில் நான் டாட் வச்சு இன்சர்ட் அப்படிங்கிற மெத்தட் கால் பண்றேன். 5 கமா அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன். இதுல 5வது இண்டெக்ஸ்ல நான் பக்கத்துல கொடுத்திருக்கிற அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ இன்சர்ட் பண்ணணும். இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறதுல 5வது இண்டெக்ஸ்ங்கிறது Wங்கிற கேரக்டர் தான் 5வது இண்டெக்ஸ்ல இருக்கு. ஸோ அங்க W தள்ளி வச்சுட்டு நான் கொடுத்த ஸ்ட்ரிங் அங்க உள்ள இன்சர்ட் பண்ணணும். அப்ப அது என்ன ஆகும்னா ஹலோ கமா ஸ்பேஸ் விட்டு வேர்ல்ட் அப்படின்னு மாறிடும். ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரிங்கை வேணா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல நம்ம இன்சர்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது ரிமூவ் மெத்தட். ஸோ எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணமோ ரிமூவ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டாட் ரிமூவ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இதில் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம் அல்லது ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம். 2 விதமான சின்டாக்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ், எந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ ரிமூவ் பண்ணணும். செகண்ட் பேராமீட்டர் வந்து எவ்வளவு கவுண்ட் நான் ரிமூவ் பண்ணணும். செகண்ட் சின்டாக்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் மட்டும் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் இண்டெக்ஸ்ல இருந்து பின்னாடி இருக்கிற எல்லா கேரக்டரையும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சாம்பிள் கோட் பாருங்க. இப்போ ஹலோ கமா வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. இல்லை நான் டாட் வச்சு ரிமூவ் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணிட்டு 5,2 கொடுக்குறேன். ஸோ இந்த 5 அப்படிங்கிறது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். அதிலிருந்து 2 கேரக்டர் நான் ரிமூவ் பண்ண சொல்றேன். ஸோ இங்க 5 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹலோ கமா வேர்ல்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்ல கமா அப்படிங்கிறது தான் 5th இண்டெக்ஸ்ல இருக்கு. அதிலிருந்து 2 கவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கமாவும் அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்பேஸும் தான் நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படின்ட்டு ஸ்பேஸே இல்லாம உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் ஆகும். செகண்ட் சாம்பிள் பாருங்க. அதே இதுல நான் வெறும் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். பட் அப்படி கொடுக்கும்போது அந்த ஸ்டார்ட் இண்டெக்ஸ்ல இருந்து அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கேரக்டரையும் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு மிச்சம் இருக்கிற அந்த கேரக்டர் மட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரிங்கா ரிட்டர்ன் பண்ணும். நம்ம மூணாவதா பார்க்க போற ஆபரேஷன் வந்து PadLeft. PadLeft அப்படிங்கிறது என்னன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு ஸ்பெசிஃபைடு லென்த்ல சில கேரக்டரை லெஃப்ட் சைடுல வந்து பேடிங் பண்ணி தரணும். ஸோ இதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் இதனுடைய சின்டாக்ஸ் பார்த்துடலாம். இதனுடைய சின்டாக்ஸ் வந்து ஸ்ட்ரிங் டாட் PadLeft. இதுல 2 பேராமீட்டரும் பாஸ் பண்ணலாம், சிங்கிள் பேராமீட்டரும் பாஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் வித், எவ்வளவு வித்துக்கு நான் பேட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் 2வது பேராமீட்டர் வந்து எந்த கேரக்டரை நான் பேடிங்க்கு யூஸ் பண்ண போறேன். செகண்ட் சின்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் வித் மட்டும் நம்ம கொடுத்துக்கிட்டா பை டிஃபால்ட்டா பேடிங் கேரக்டர் அது ஸ்பேஸா எடுத்துக்கும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சாம்பிள் கோட் பாருங்க. இப்போ என்கிட்ட 1 2 3 4 5 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. அதுக்கு நான் டாட் வச்சு PadLeftன்னு கொடுத்துட்டு 9 கமா ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை நான் பேராமீட்டரா பாஸ் பண்றேன். இது வந்து என்ன பண்ணும்னா இப்போ என்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரிங்கை ஃபர்ஸ்ட் 9 லென்த்துக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த ஃபில்அப் பண்ண வேண்டிய மிச்சம் இருக்கிற கேரக்டருக்கு இந்த ஸ்டாரை ஃபில்அப் பண்ணிரும். ஸோ இங்க 1 2 3 4 5 அப்படிங்கிறது 5 லென்த் உள்ள கேரக்டர். ஆனா இதை நான் ஒரு 9 லென்த் உள்ள ஸ்ட்ரிங்கா மாத்த போறேன். அந்த மிச்சம் இருக்கிற அந்த 4 ஸ்ட்ரிங் என்ன பண்ணுவோம்னா ஸ்டார் போட்டு ஃபில்அப் பண்ணிரும் லெஃப்ட் சைட்ல. ஸோ இப்போ இந்த 1 2 3 4 5 அப்படிங்கிற ஸ்ட்ரிங் 4 ஸ்டார் 1 2 3 4 5 மாறிடும். ஸோ இந்த PadLeft மெத்தடு நம்ம ஸ்ட்ரிங்ல பேட் பண்றதுக்கு கேரக்டர் ஸ்பேஸ் இருந்தா மட்டும் தான் பண்ணும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்ல 5 கேரக்டர் தான் இருக்கு. ஆனா எனக்கு 9 வேணும், 4 ஃபில்அப் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தது, அதனால ஃபில்அப் பண்ணுச்சு. ஒருவேளை நான் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ல 9 கேரக்டர் இருந்ததுன்னா இதனால எதுவுமே ஃபில்அப் பண்ண முடியாது. என்ன ஸ்ட்ரிங்கோ அதையே சிம்பிளா ரிட்டர்ன் பண்ணிரும். இந்த செகண்ட் சாம்பிள் கோட் பாருங்க. இதுல நான் டோட்டல் வித் மட்டும் தான் கொடுக்குறேன், கேரக்டர் என்னன்னு நான் சொல்ல. இந்த சமயத்துல பை டிஃபால்ட் ஸ்பேஸை வந்து அந்த கேரக்டரை எடுத்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துரும். நம்ம ஃபோர்த்தா பார்க்க போறது PadRight. PadLeftக்கு அப்படியே ஆப்போசிட், சேம் கான்செப்ட். லெஃப்ட் சைட் பேட் ஆகிறதுக்கு பதிலா ரைட் சைட் பேட் ஆகும். நம்ம ஃபைனலா பார்க்க போறது ஜாயின் அப்படிங்கிற மெத்தட். ஸோ இந்த ஜாயின் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எங்கிட்ட இருக்கிற ஒரு கலெக்ஷனை ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டாட் ஜாயின், அதுக்கப்புறம் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஒன்று செப்பரேட்டர், இன்னொன்று ஐ என்யூமரபிள் வேல்யூஸ்.
ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சாம்பிள் கோட் பாருங்க. இப்போ என்கிட்ட வந்து ஒரு கலெக்ஷன் இருக்கு, அதாவது ஒரு ஸ்ட்ரிங் அரே இருக்கு. ஹலோ கமா வேர்ல்ட் அப்படின்ற 2 ஸ்ட்ரிங் உள்ள ஸ்ட்ரிங் அரே இருக்கு. இதை ஜாயின் பண்ணி ஹலோ வேர்ல்டுன்னு ஒரே வார்த்தையா மாற்றணும். இதுக்கு ஸ்ட்ரிங் டாட் ஜாயின் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணி செப்பரேட்டர் கொடுக்குறேன். அதாவது ஜாயின் பண்றதுக்கு என்ன செப்பரேட்டர் யூஸ் பண்ணணும், நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த கலெக்ஷன் இருக்கக்கூடிய வேர்டை இந்த செப்பரேட்டரை ஜாயின் பண்ணி ஒரே ஸ்ட்ரிங்கா மாற்றும். ஸோ ஹலோ, அதுக்கப்புறம் இந்த செப்பரேட்டர் வந்து ஒரு ஸ்பேஸ் ஆட் ஆயிருக்கும், அதுக்கப்புறம் இருக்கிற ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட். இந்த மாதிரி எத்தனை ஐட்டம் இருக்கோ எல்லாத்தையும் அந்த செப்பரேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை ஆட் பண்ணி இது ஒரு ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கும். நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்பிளிட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஸ்பிளிட் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் கமா இருந்ததுன்னா அந்த கமாவை யூஸ் பண்ணி நம்மளால ஸ்பிளிட் பண்ண முடியும். ஸோ எத்தனை கமா இருக்கோ அத்தனை கமாவையும் யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் அரே கிடைச்சிருக்கும். இப்போ அது அப்படியே உல்டாவா அந்த ஸ்ட்ரிங் அரேலேருந்து நான் கமா கேரக்டரை திரும்ப என்னால் ஸ்ட்ரிங்காக மாற்றிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷனை ஜாயின் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் பார்த்த இந்த 5 ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸையும் நம்ம வெவ்வேறு யூஸ் கேசஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த 5 ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.